வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பாடலை நிறைய முறை கேட்டிருப்போம். ஆனா அவ்வளவா அந்த பாடலுக்கான அர்த்தம் புரிஞ்சு தெரிஞ்சு கேட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜயகாந்துக்காக எழுதின ஏழை ஜாதி படத்துல இருந்து ஏழை ஜாதின்னே பாடல் வரிகளோட தொடங்குற அந்த பாடலையும் பாடலின் அர்த்தத்தையும் தான் பார்க்க போறோம். அந்த பாடலின் முழு அர்த்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாடலை கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த பாடலை நிறைய முறை கேட்டிருப்பீங்க. பாதி அர்த்தம் புரிஞ்சிருக்கும், பாதி அர்த்தம் கூட புரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, முழு அர்த்தம் புரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த பாட்டோட முழு அர்த்தத்தையும் புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. அட இது போய் தெரியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இந்த பாடல் வரிகளை யார் எழுதுனாங்க, இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு அப்புறமா பார்க்கலாம். இப்ப இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல. ஏழைதாங்க, ஆனா கோழை இல்ல. தைரியமானவங்க, வீரமானவங்க, துணிச்சலானவங்க. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல. வாழும்போது வளைந்து நாங்க செல்ல. கோழையா இருந்தா தானே நம்ம அடிமையா போவோம். சொல்லுங்க சாமி, சொல்லுங்க எஜமான்னு. ஏழைங்களா இருந்தாலும் குனிஞ்சுன்னு அடிமையா வாழ்ற ஆளுங்க நாங்க இல்ல. அததான் வாழும்போது வளைந்து நாங்க செல்லன்னு சொல்லியிருக்காங்க. மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு. எல்லா மனிதர்களையும் ஒன்னா ஒற்றுமையா சேர சொல்லியிருக்காரு. ஒரு போர் பரணி, புது பரணி, புதிய கீதம் பாடு. அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வருதுன்னா வேல்கம்பு வெட்டருவா எல்லாத்தையும் எடுத்துன்னு போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லுவாங்க. புது பரணின்னா அந்த காலத்து மாதிரி இந்த காலம் இல்ல. இப்ப நம்மளுக்கான போரே ஓட்டு போடுறது தான். புதிய கீதம் பாடு, ஓட்ட போட்டு புதிய பாட்டு பாடு, ஜெயிச்சு புதிய பாட்டு பாடுன்னு சொல்லியிருக்காரு. வெள்ளையன் ஆளுகிற நேரத்திலும் அடிமைகளாய் இருந்தோம். அதாவது பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னா வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நம்ம அடிமையா தான் இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தை பொறுத்துக்க முடியாம தான் எல்லாரும் ஒண்ணு கூடி பல கஷ்டங்கள் அனுபவிச்சு வெள்ளைக்காரங்களை நம்ம சுதந்திர தியாகிகள் வெளியேற்றினாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. விடுதலை வாங்கிய போதிலும் விடியும் என்றே இருந்தோம். விடுதலை வாங்கிட்டோம், வெள்ளைக்காரங்களை துரத்திட்டோம். இனிமேல் வர்ற காலம் நம்மளுக்கு நல்ல காலமா இருக்கும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆட்சியில் ஏறிய நம்மவர்கள் அவர் வழி பார்த்து கொண்டார். நாம நம்மாளுங்க, நம்ம நாட்டுக்காரங்க அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க ஆட்சிக்கு வந்ததும் அவங்களுடைய சுயநலத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதும் அவங்களுடைய சொந்தம் பந்தம் குடும்பம் அப்படின்னு அவங்களுடைய நல்லதை மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. அவதியில் வாழும் ஏழைகளோ அவர் முகத்தை பார்த்து நிற்பார். அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஏழைங்க யாரு ஆட்சிக்கு வந்தா கஷ்டம் தீரும்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்ததும் நம்மளுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு அவங்க முகத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க. முதல்வர்கள் தான் இங்கு மாறுகிறார், முடிவுகள் மாறவில்லை. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் முதல்வர் தான் மாறுறாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகள் மாறுறதில்ல. ஒரு முதல்வர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை முழுசா முடிக்காம அப்படியே விட்டுறாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகளை மாத்தி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமா எதையும் செய்ய மாட்டேன்றாங்க. ஆட்சிகள் தான் இங்கு மாறுதையா, நம்ம அவதிகள் மாறவில்லை. இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி பண்றவங்க மட்டும்தான் மாறுறாங்க. அதை நாம தான் ஓட்டு போட்டு மாத்துறோம். ஆனா நாம படுற கஷ்டம் மாறுறதில்ல. இனி பொறுத்திருந்தால் தடுப்பதற்கு உனக்கென யாரும் இல்லை. இனிமே பொறுத்துன்னு அப்படியே இருக்காதீங்க. அதாவது இதுல விஜயகாந்த் தான் மறைமுகமா சொல்றாரு. எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னா ஏன் பின்னாடி வாங்க, ஏன் கூட வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல. அப்பவே கட்சி ஆரம்பிக்கிற ஐடியால தான் இருந்தாரு. அதனால ஏன் பின்னாடி வந்து சேருங்க, உங்க அவதிகளெல்லாம் நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் வேற எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி பாட்டு மூலியமா புரிய வச்சிருக்காங்க இல்லையா. இதை புரிஞ்சுக்கினா தெரிஞ்சுக்கினா வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனத்தொகையில் நாம் வலுத்தவர்கள், நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கு. பணத்தில் இளைத்தவர்கள், மனதளவில் நாம் உயர்ந்தவர்கள், மனிதனில் சிறந்தவர்கள். ஒரு ஏழையா இருக்கிறவங்க ரொம்ப மனசாட்சி பிரகாரம் தான் நடந்துக்குவாங்க. எவ்வளவு பெரிய ஆள் வந்து நம்ம கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டாலும் ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கறாங்களேன்னு இறக்கப்படுவாங்களே தவிர என் ஓட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன அப்படின்னு கல்மனசா இருக்க மாட்டாங்க. அதை தான் எல்லா அரசியல்வாதிகளும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏழைகளின் இலகிய மனசை பயன்படுத்திக்கிறாங்க. அதனாலதான் நம்ம மனதளவுல உயர்ந்தவங்களா இருக்கோம். மனிதனுக்கு அடையாளமே மனிதாபிமானம் தான். அதை தான் மனிதனில் சிறந்தவர்கள்னு சொல்றாங்க. நிலங்களை நேசித்து களம் விளைப்போம், நமக்கென்று நிலம்பில்லை. வசதியானவங்க நிலத்துல கூலியால மண்ணை பார்த்து பார்த்து பக்குவப்படுத்தி பயிரிடுறோம். ஆனா அது நம்ம நிலம் இல்ல. வளங்களை பூமிக்கு வரவழைப்போம், நமக்கென வளங்கள் இல்லை. நிலத்துல பார்த்து பார்த்து பயிரிடுறோம், அதில் நல்ல விளைச்சல் வந்துச்சு, அதை பார்த்து மனசு நம்மளுக்கு குதூகலமா இருக்கும். ஆனா அந்த அறுவடையில் வர லாபம் முழுசா நிலத்தின் உரிமையாளருக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரிதான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நம்மளுக்கு பிடிச்ச அரசியல்வாதியை ஜெயிக்க வச்சிட்டோன்னு நம்ம அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவோம். ஆனா அவங்க அரசியலுக்கு வந்ததுமே நம்மளுக்கு பங்கே இல்லைன்ற மாதிரி நடந்துக்குவாங்க. நிலத்துல விளைஞ்சது எல்லாமே முதலாளிக்கு தான் சொந்தம், நம்மளுக்கு அதுல ஷேர் கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்ம அவ்வளோ ஆசைப்பட்டு பெருமைப்பட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்போம். ஆனா அவங்க ஜெயிச்சதுமே நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க.
வறுமைகள் பரம்பரை தலைவிதியா? வறுமை பரம்பரை தலைவிதின்னு கடவுளே நினைச்சாலும் எழுத முடியாது. வறுமைன்றது பரம்பரையா இருக்கணும்ன்றது எந்த அவசியம் இல்லை. நம்ம நினைச்சா அதை கண்டிப்பா மாத்த முடியும். ஒரு குடும்பம் ஏழ்மையா இருக்குதுன்னா அவன் நினைச்சா படிச்சு அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நல்ல வேலைக்கு போய் அந்த வறுமையா போய்கிட முடியும். பரம்பரை தலைவிதியாக எழுதியவர் எவரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வழிகளை மாற்றிட தெரிந்து கொண்டால் எழுவதில் தவறும் இல்லை. பரம்பரையா வறுமையில இருக்கிறத மாத்திக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை மாத்துறதுல தவறில்ல. அப்படின்னா தப்ப சரியா மாத்தி வறுமை அப்படின்ற பள்ளத்துல இருந்து எழ்றது தப்பில்ல. நம் தவறுகளை திருத்தி கொண்டால் தண்டனைகளும் எதுவும் இல்லை. அதாவது ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு சரியான ஆட்சி நடத்தாதவங்களுக்கு ஓட்டு போட்டு தவறு பண்ணீங்களோ அதை நம்ம மாத்தி யோசிச்சு திருத்திக்கினா எந்த தடையும் இல்லை. நம் தலையெழுத்தை மாற்றிடுவோம். இதைவிட நீதி இல்லை. நாம நல்லவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம தலையெழுத்தை மாத்துவோம். இதைவிட சரியான தீர்ப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, அரசியல்ல என்னோட என் பின்னாடி வாங்க அப்படின்னு மறைமுகமா கூப்பிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நல்ல முதலாளியா பார்த்து வேலை செஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்துல நமக்கும் நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. இததான் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பாடல் மூலியமா மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இவ்வளவு அழகான வரிகளை எழுதினவரு, விஜயகாந்தோட எதிர்காலத்தை கணிச்சு எழுதினவரு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. இவ்வளவு அழகான பாடலை பாடினது பாடகர் ஜெயசந்திரன். இந்த பாடலை எழுதினவங்களுக்கும் பாடினவங்களுக்கும் கிரெடிட்னு சொல்ல முடியாது. அந்த படத்தை தேர்ந்தெடுத்தது விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்காக தான் இந்த பாட்டை எழுதினாங்க. விஜயகாந்தோடைய எண்ணம் தான் இந்த பாட்டு எழுதுறதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்த பாட்டுல நடிச்சதும் இந்த படத்தை ஓகே பண்ணதும் இந்த பாடலாசிரியர் தான் எழுதணும், அதுவும் இப்படிதான் எழுதணும்னு ஐடியா கொடுத்ததும் விஜயகாந்த் தான். இந்த பாட்டை வேற எந்த சாதாரணமான நடிகருக்கு எழுதியிருந்தாலும் இந்த பாடல் பொருந்திருக்காது. ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடல் பொருந்தும். இந்த பாடலினுடைய அர்த்தம் எல்லாம் முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டை நீங்க முழுசா கேட்கணும். ஆனா என்னால 2 வரிகள் தான் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா காப்பிரைட் பிரச்சனை இருக்கு. அதனால ஃபுல் பாட்டோடைய வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி அர்த்தம் அவ்வளவா புரியாம கேட்ட பாடலை விட இப்ப கேட்கும்போது ஒரு நல்ல ஃபீலோட கேட்க முடியும். இந்த படத்தை லியாகத் அலி கான் டைரக்ட் பண்ணி இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய எந்த பாட்டு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.